உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். நான் என்ன கேட்கிறேன், இதுக்கு ஒரு கோரிக்கை எல்லா கட்சியும் வச்சிருக்காங்க. ஒண்ணுக்கும் ஒரு குழு, அதுக்கு ஒரு குழு, ஒருத்தர் தலைவரா போட்டு ஒரு குழு 32 குழுவை நம்ம போட்டு இதுவரை ஏதாவது இயங்கி இருக்கா சொல்லு. இது செய்யறேன்னு சொல்லணும், செய்யணும்னு சொல்லணும். ஒரு விசாரணைங்கிறது இருக்குதுல்ல, ஒரு ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம் நடந்திருக்கு, என்ன நடந்திருக்குன்னு தெரியலன்னா தானே விசாரிக்கணும். அதுக்கப்புறம் விசாரணைங்கிறது யாரை ஏமாத்துறது? நீங்களே இது என்னைக்கு செயல்படும்? ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு குழு, ஏதாவது ஒரு குழு போட்டு ஏதாவது ரொம்ப பேசுறீங்கன்னா, இப்ப இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை ஆதிநாராயண் தலைமையில் ஒரு குழு. எங்க அந்த குழு என்ன பண்ணுது? தங்கச்சி ஸ்ரீமதி இறந்தால அது கொலைங்கிறீங்க, நாங்க தற்கொலைங்கிறீங்க, உங்க கொலைங்கிறோம், அதுக்கு விசாரிக்கிறீங்க. ஆப்பிரிக்கா நாடு முழுக்க சுத்தல இல்ல, ஒரு 2 கிராமம் தானே, ஒரு கிராமம் தானே, அதுல சுத்துறதுக்கு 2 நீதிபதி, அப்புறம் ஒரு சிபிஐ எல்லாம் போட்டீங்க. இது என்னது சொல்லுங்க. எரியுது. இது இந்த மாதிரி இந்த நூற்றாண்டுல இன்னும் சாதி பெருமைக்கு கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறது நல்லா வருது சார். அதுக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லி கொடுத்தவன், துறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு கற்பிச்சவன், உலகத்துக்கு சொன்னவன் மண்ணில் இன்னொரு கேடு கட்ட இந்த சாதிக்கு வெட்டிக்கிட்டு நாங்க என்ன சொல்றோம்? சாதிக்காக கொலை சொல்ல, சாதியை கொலை செஞ்சிருன்றோம். அது அதுக்கு ஒரு குழு விசாரிச்சு சொல்லுவோம்னா அது என்னைக்கு சொல்லும்? 4 மாசத்துல தேர்தல், அதுக்கு ஒரு குழு போட்டிருக்கோம், அது முடிவு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு போறது. அதுக்கு தானே ஒரு இது கவனிங்க. ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் நம்மள இதே சந்திரபாபு நாயுடு சுட்டார். காரணம் என்ன? நாங்க வறுமையின் காரணமா அந்த செம்மரக்கட்டையை வெட்ட வந்தோம். நாங்க வெட்டும் போது சான்றுகளோட பிடிக்கல. அதுக்கு எந்த இதனாலும் ஒரு பன்னாட்டு பயங்கரவாதிகளும் அல்ல. நாங்க பக்கத்துல இருக்க ஒரு மாநில மக்கள் தான். மனச்சான்றோடு எல்லாரும் பாரு, எங்களை கைது பண்ணி சிறை பண்ணலாம், நாங்க வழக்காடி உயிரோட வெளியில வரலாம். ஆனா எதுக்காக சுட்டு அப்படியே உடல் அப்படி போட்டு உடையெல்லாம் கலட்டிட்டு விறகு கட்டையில ஒரு எண்ணெய், எங்க கால்லையும் ஒரு எண்ணெய் போட்டு, மரக்கட்டையும் தமிழன் உயிரும் ஒண்ணுன்னா, ஒரு மரக்கட்டையும் மனித உயிரும் ஒன்னான்னு இந்த நாட்டுல யாராவது ஒருத்தன் கேட்டிருக்கான? அந்த செத்த குடும்பத்துக்கு இந்த நாடு கொடுத்த காசு எவ்வளவு? பசிக்காதானே பிழைக்க போனேன். சரி, அப்படியே போனாலும் அவனுக்கு சரி, வெட்ட வந்த கூலி என் மாநிலத்துல இருந்தான், வெட்டி எத்தனை முதலாளி எங்கடா இருந்தான்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? அவன் மேல ஏன்டா நீ வழக்கு போடல? அவனை ஏன்டா கைது செய்யுங்க? 20 பேரை சுட்டு நாதியற்ற பய மக்களை போட்டு தமிழன் திருட்டு பையன்னு பட்டம் கட்டி அப்படித்தானே காட்டின நீ உலகத்துக்கு. இவன் எவனாவது வந்தான் நமக்கு? தூத்துக்குடி கள்ளச்சாராயம் கொழுப்படுத்து போய் நீ குடிச்சு செத்தது, அவன் நடிக்கிற ஒருத்தனை பார்க்க செத்தது. இது என்ன நாட்டின் சுதந்திர தின போராட்டம் கொண்டாடும் போது கூட்டம் செத்துறியா? நீ அதெல்லாம் தேவையற்று செத்தது. அதுக்கு எல்லா இது வருது, நாங்க சார நீங்க சார. தூத்துக்குடியில ஒரு ஸ்டெர்லைட் ஆலைங்கிறது என் நிலத்தை வளத்தை கெடுக்குது, நச்ச ஆலை. அதை எதிர்த்து நாங்க போராடுறோம். என் நீர் கெட்டு போச்சு. இந்த வாரம் மஞ்சளா வருது, சமைச்சா மஞ்சள்ல புளிச்சோறு மாதிரி வருது, எலுமிச்சன் சோறு மாதிரி வருது, சாப்பிட முடியாது, புற்று வருது, இருமல் வருது, தோல் நோய் வருது, நுரையீரல் தொற்று வருதுன்ட்டு போராடின மக்கள் போராட்டம். அதையே சுட்டு கொண்டீங்க. அதுக்கு யாராவது போய் பார்த்தாங்களா? அதுக்கு அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நிதி கொடுத்தாங்களா? ஒண்ணும் கிடையாது. இப்போ இந்த கடலூர் நம்ம இதுல விருத்தாச்சலம் பக்கம் மின்னல் தாக்கி இடி விழுந்து 5 பேர் வயக்காட்டுல வேலை செஞ்ச நம்ம பெண் பிள்ளைகள் இறந்து போச்சு. அந்த குடும்பத்துல குழந்தைன்னா தாய் இழந்திருப்பான், அண்ணன்னா தங்கச்சி, அக்கா இழந்திருப்பான், தங்கச்சி இழந்து. இப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்துக்கு யாராவது போய் பார்த்து ஒரு 10 லட்சம் 15 லட்சம் அப்படி யாராவது கொடுத்து உதவுறதுக்கு இருக்கா? எப்படி யாருக்கு? இப்ப இதே மாதிரிதானே விண்வெளியில வித்த காட்டுறேன்ட்டு கடற்கரையில 15 பேர் செத்தான், 15 லட்சம் பேர் கூடி 15 பேர். அதுக்கெல்லாம் ஒரு வருத்தம் தெரியல, ஒருத்தரும் பார்க்கல, ₹1 கூட காசு கொடுக்கல. நாட்டை பாதுகாக்கிற பாதுகாப்பு படையில இருந்து எல்லையில நின்று சண்டை போட்டு செத்து வர்றான்ல வீரனுக்கு, அவங்கள எல்லாரும் போய் பார்த்தது உண்டா? அந்த வீரனை வணக்கம் செலுத்தினது உண்டா? அதுக்கு ஏதாவது 10 லட்சம் 15 லட்சம் பணம் கொடுத்தது உண்டா? எதை நோக்கி இந்த நாட்டை நீங்க நகர்த்துறீங்க? உங்களுக்கே தெரியுது இல்ல? நம்ம வாக்க போடுவோம், நமக்கு வாக்கரிசியை போடுவாங்க. அதுதான் ஆளுநர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் ஆளுகிற பிஜேபி RSS உறுப்பினர். அவர் எப்பவுமே ஆளுகிற கட்சி, இந்தியாவை ஆளுகிற ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிகள் எந்த மாநிலத்தில் அதுக்கு அதிகாரம் இல்லையோ அங்க அவங்க ஆளுகளை போட்டு எந்த ஒரு நலத்திட்டத்தையும் நிறைவேற்ற விடாம, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்கு இல்லாத அதிகாரம்
ஒரு நியமிக்கப்பட்ட ஒற்றை நபருக்கு இருக்குன்ட்டு எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒரு சட்டத்தை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி வரைவி அனுப்பினோம்னா அவர் கையெழுத்து போட்டாதான் ஜெல்லும்னா இது மக்களாட்சி ஜனநாயகம்னு சொல்லி எங்களை நம்ப சொன்னா இது நீங்க தான் எல்லாரும் பதில் சொல்லணும். இத்தனை கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதல்வருக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினருக்கு எப்படி வருது? இது எப்படி மக்களாட்சின்னு எங்களை ஏற்க சொல்றீங்க? இப்படிதான் ஒண்ணு அப்படியே அப்படியே கிடப்புல கிடக்கு. இப்ப அவர் சொல்றத நம்ம கேட்கலைன்னா இது, நம்ம சொல்றத அவங்க கேட்கலைன்னா இப்படிதான் இந்த பிரச்சனை. புதுச்சேரியில ஒரு நலத்திட்டத்தையும் நிறைவேற்ற விடல அந்த கிரண்பேடி, உங்களுக்கு தெரியும். எந்த மாநிலத்துல நீங்க ஆளலையோ அங்க போய் இருந்து அந்த மாநிலத்துல என்ன எங்க பார்த்தாலும் இவங்களா ஒரு ஆய்வு செய்யறேன்னு போறது, இவங்களா ஒரு இடத்துக்கு போறது, எல்லாத்தையும் இது ஒரு கொடுமை தான் இது. கொஞ்ச நாளுக்கு சைத்துக்கு இருங்க, சரி பண்ணுவோம்.